எல்லாருக்கும் வணக்கம். ரிதன்யா ஜூன் 28ஆம் தேதி சரியா 4 நாளைக்கு முன்னாடி திருப்பூர்ல சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்த ஒரு பொண்ணு தான் இவங்க. இதை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பொண்ணோட சாவுக்கு காரணம் கல்யாணம் ஆகி 2 மாசமே ஆன அவரோட கணவரும் அந்த குடும்பமும் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொன்ன அவங்க அப்பா அம்மாவும் தான் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்கு பின்னாடி மறைமுகமா நாம எல்லாரும் தான் இந்த பொண்ணோட சாவுக்கு காரணமா இருக்கோம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு உணர்த்துறதுக்கான வீடியோ தான் இது. ரிதன்யா அப்படின்ற ஒரு பொண்ணோட உயிர் நாம கட்டமைச்ச சமுதாயத்தோட தோல்வியினால பறி போயிருக்கு. அந்த பொண்ணு ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட்ல சாகல. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அஸ் அ சொசைட்டியா அந்த பொண்ணை இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு தள்ளி இருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் டௌரி அப்படின்ற சிஸ்டம். ஒரு பொண்ணுனா பொறுத்து தான் போகணும், அடங்கி தான் போகணும், அடிமையாக தான் போகணும், அடிச்சாலும் வாங்கிக்கணும், திருப்பி எதிர்த்து பேசக்கூடாது. இந்த மாதிரி நாம கட்டமைச்சு வச்சிருக்க சில நடைமுறைகள் தான் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையை கொண்டுக்கிட்டு இருக்கு. அதுல ரிதன்யாவும் ஒண்ணு. டௌரி இந்த விஷயத்த நம்ம எல்லாருமே ரொம்ப நார்மலா தான் பண்ணிட்டு இருக்கோம். டௌரி கொடுக்கறதோ வாங்குறதோ தவறுன்னு சட்டம் இருந்தாலுமே நாம எல்லாருமே அதை தீவிரமா ஃபாலோ பண்றது கிடையாது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற பேரண்ட்ஸ் தன்னோட பொண்ணுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தாலோ, வறுமை வந்தாலோ, கஷ்டம் வந்தாலோ பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக பொண்ணையும் பொருளையும் கொடுத்து அனுப்புறாங்க. இது முழுக்க முழுக்க அந்த பெற்றோர்களோட முழு விருப்பத்தோடையும் அந்த பெண்ணோட சம்மதத்தோடையும் தான் நடக்குது. ஸோ அப்படின்னும் போது அது பெரிய தவறு கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையோ அந்த குடும்பமோ இதை டிமாண்ட் பண்ணி கேட்கும் போது தான் இங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. இது எப்படி இருக்குன்னா, பிச்சை கேட்கறதையே ஆணவத்தோடையும் அதிகாரத்தோடையும் கேட்கறதா தான் கண்ணுக்கு தென்படுது. தயவு செஞ்சு டௌரி அப்படின்ற ஒரு விஷயத்தை நார்மலைஸ் பண்ணாதீங்க. நம்மளோட பெற்றவங்க இறந்ததுக்கு அப்புறம் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்க பராமரிக்க ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டௌரி அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ பணம் தான் முக்கியம், பணத்துக்காக தான் கல்யாணமே பண்ற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த டௌரின்ற விஷயத்த ரொம்ப டிமாண்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு நீங்கள் பொண்ணை கொடுத்தீங்கன்னா உங்கள் பொண்ணு அங்கே எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அந்த பணம் இல்லாத சமயத்தில் உங்கள் பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ டௌரியை டிமாண்ட் பண்ணுற ஒரு குடும்பத்துக்கு தயவு செஞ்சு உங்கள் பொண்ணுங்களை தாரவாக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ இந்த வரதட்சணையால் நிறைய அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கையும் உயிரும் பறி போயிருக்கு. அதில் ஒன்று தான் ரிதன்யா. தயவு செஞ்சு ரிதன்யா தான் இதில் கடைசியாக இருக்கணும் அப்படின்னு நினைங்க. இனிமேலாவது டௌரி அப்படின்ற ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்ணாமல் ஒரு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம குடும்பத்தை நமக்கு அப்புறம் பாதுகாக்க தான் வராங்க அப்படின்ற எண்ணத்தோட அந்த பொண்ணை மரியாதையோடையும் அன்போடையும் நடத்துங்க. ரெண்டாவது விஷயம், பேரண்ட்ஸ். அஸ் எ பேரண்ட்ஸாக ஒரு பொண்ணை வளர்க்கும் போது தயவு செஞ்சு ஒரு மேரேஜ் மெட்டீரியலாகவே வளர்க்காதீங்க. ஏன்னா இங்கே நிறைய குடும்பங்களில் ஒரு பொண்ணை வளர்க்கும் போது என்ன சொல்லி வளர்க்குறாங்கன்னா, நீ போகிற இடத்துல நல்ல பேர் வாங்கணும், உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இப்படிலாம் இருந்தால் உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பான், இந்த மாதிரி சொற்றொடர்கள் பயன்படுத்தி தான் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டு வரும். இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, கல்யாணம் தான் வாழ்க்கையே, கல்யாணம் சரியாக அமையலைன்னா வாழ்க்கையே போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ கல்யாண வாழ்க்கை ஃபெயில் ஆகும்போது அவங்க வாழ்க்கையே முடிச்சுக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு கல்யாணம் மட்டும்தான் வாழ்க்கை, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மெட்டீரியலாகவே பொண்ணுங்களை வளர்க்காதீங்க. யங் சில்ட்ரன்ஸோட பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் பெண் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் எது சரி எது தவறு, எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுங்க. ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், எப்படி நடத்தணும், எந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும், எந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிக் கொடுங்க. பெண் குழந்தைங்களுக்கும் எது சரி எது தவறு, எந்த மாதிரியான நடைமுறைகள் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியது, எந்த மாதிரி நடந்துக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது, டாக்ஸிசிட்டி அப்படின்ற விஷயத்த பிரித்து சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி பெண் குழந்தைகளை வளர்க்கும் போது எது சரி எது தவறு, எந்த இடத்துல அமைதியாக போகணும், எந்த இடத்துல கேள்வி கேட்கணும்னு சொல்லிக் கொடுங்க. அதை தவிர்த்துட்டு நல்ல பொண்ணாக இருக்கணும், நல்ல பேர் எடுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இதுதான் பொண்ணுங்களோட குவாலிட்டிஸ் அப்படின்னு தயவு செஞ்சு வளர்க்காதீங்க. இது ஒரு உயிரையே கொள்ளும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் ரிதன்யா. பொண்ணுங்களை அங்கே போகாத இங்கே போகாத அப்படின்னு சொல்லி அதிகாரத்தோட கண்ட்ரோல் பண்ணி பயமுறுத்தி வளர்க்காம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு இடத்துலையும் எப்படி தைரியமாக நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிக் கொடுங்க. ஆண் பிள்ளைகளுக்கு பெண்ணுங்களை பாதுகாக்க வேண்டியது தன்னோட பொறுப்பு. பொண்ணுங்களை ஒரு அழகு சார்ந்து உடல் சார்ந்த மெட்டீரியலாக மட்டுமே பார்க்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களையும் சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா 20 வருஷம் கழிச்சு இருக்கிற சமுதாயமாச்சும் ஒரு நல்ல சமுதாயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசையினால் சொல்கிறேன். டியர் யங் பேரண்ட்ஸ், எஜுகேட் யுவர் போத் பாய் அண்ட் கேர்ள் சில்ட்ரன் விச் இஸ் ரைட், விச் இஸ் ஸ்ட்ராங், விச் இஸ் ரெஸ்பெக்டபுள், விச் இஸ் அக்செப்டபிள், விச் இஸ் அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க.
ஸோ இனிமையாவது இந்த சமுதாயம் மாறட்டும். அடுத்த விஷயம், ஒரு பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணை ஒரு அழகு சார்ந்து உடல் சார்ந்த கண்ணோட்டத்தோட மட்டும்தான் அதிகமாக பார்க்குறாங்க. நிறைய இடங்கள்ல இது ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்தாலே அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ கலராக இருக்கா, எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கா, எவ்வளோ குண்டாக இருக்கா, இந்த மாதிரி முடி இருக்குது, இந்த மாதிரி அழகு சார்ந்து மட்டுமே தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இந்த விஷயம் கண்டிப்பாக மாற்றிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் ரிதன்யா இறந்ததுக்கப்புறம் சொல்கிற விஷயமோ இல்லை நினைக்கிற விஷயமோ என்னென்னா, இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது, லட்சணமாக இருக்குது, கலராக இருக்குது, இந்த பொண்ணுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறீங்க. ஸோ இது எவ்வளோ ஒரு வன்முறையான விஷயம். அப்போ கலர் கம்மியாவோ அழகில் கம்மியாவோ இருந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்தால் சம்வாட் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவீங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ தவறுனா யாருக்கு நடந்தாலும் எப்போ நடந்தாலும் தவறு தான். அதில் அழகு அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டே வராதீங்க. அது தவறான மனநிலை தான். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. அண்ட் ப்ளீஸ் டியர் கேர்ள்ஸ், உங்களை யாராவது அழகு சார்ந்து மட்டுமே பாராட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதை என்டர்டெயின் பண்ணாதீங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் அழகாக இருக்கிறதுனால எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்குது, மரியாதை கிடைக்குது, நான் இன்னும் அழகாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படிப்பட்ட மரியாதை உங்களுக்கு தேவையே கிடையாது. உங்களோட திறமைக்கும் உங்களோட உழைப்புக்கும் கிடைக்கிற மரியாதை தான் சரியான மரியாதை. அதே மாதிரி அழகு தான் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மரியாதையும் திருப்தியும் தருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ரிமெம்பர், அழகு ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும். அந்த நேரத்தில் உங்களோட மரியாதையும் உங்களுடைய சந்தோஷமும் உங்களோட திருப்தியும் உங்களை விட்டு போயிடும். ஸோ டோன்ட் என்டர்டைன் ஜஸ்ட் பியூட்டி. நம்ம பிறக்கும்போது நம்ம அழகாக இருக்கோம், இல்லை அசிங்கமாக இருக்கோம், இல்லை கலராக இருக்கோம், இல்லை கலர் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்கான எந்த ஒரு விஷயத்துக்குமே நாம் எந்த மெனக்கடலுமே பண்ணுறது கிடையாது. ஸோ அதுக்கு கொடுக்குற கிரெடிட்டை மட்டும் நாம் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ளே கேளுங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களை ஆண்களோ பெண்களோ அழகு சார்ந்த கண்ணோட்டத்தோடு மட்டுமே பாராட்டிக்கிட்டோ இல்லை இழந்துக்கிட்டோ இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அதை உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்கள். அது தேவையான விஷயம் கிடையாது. we need to stop it immediately. அண்ட் மூணாவது விஷயம், as a society we all are killing many lives like Ridhanya with our system. ஒரு பொண்ணோ இல்லை பையனோ திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்துட்டா ஆல்ரெடி அவங்க நிறைய டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு ஆன்சைட்டிக்குள்ளே போயிட்டு தான் அதுலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் அவங்கள இம்மீடியட்டாக என்ன நடந்ததுன்னே தெரியாமல் ஜட்ஜ் பண்ணி அவங்கள இன்னும் சாகடிக்காதீங்க. ப்ளீஸ் ரிமெம்பர், யாருமே இங்கே ஒரு கல்யாணத்துக்குள்ளே போகும்போதே இந்த கல்யாணம் சீக்கிரம் பிரிஞ்சிடணும், ஏதாவது ஒரு பிரச்சனைனா வெளியே வந்துடணும் அப்படின்ற எண்ணத்தோடு போகிறது கிடையாது. சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், நல்லா வாழணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் போகிறாங்க. பட் ஏதோ ஒரு சூழ்நிலையினால அந்த நம்பிக்கை பொய்யாகும் போது அந்த இடத்துல நம்மளை நாமே இழக்கிறதுக்கு பதிலாக அதுலேருந்து வெளியே வந்து நிம்மதியாக வாழ்கிறது எவ்வளவோ மேல். இங்கே நமக்கு ஒரு விஷயம் நடக்காத வரைக்கும் நம்மளால் யாரோட சூழ்நிலையுமே அவங்களோட இடத்துல இருந்து புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டுமே வச்சுக்கிட்டு யாரையும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணாதீங்க. இட் வில் அஃபெக்ட் தெம் எ லாட். பிகாஸ் இதை பெருசாக எடுத்துக்காத ஸ்ட்ராங்கான பொண்ணுங்க இதை ஓவர் கம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. பட் இதை ஹேண்டில் பண்ண தெரியாத அந்தளவுக்கு மெச்சூரிட்டி லெவல் இல்லாத பொண்ணுங்க இந்த மாதிரி தவறான முடிவெடுத்து சூசைட் அந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் போயிடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்த மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. சிலப்பதி காலத்தில் கண்ணகியோட அப்பாவி கணவன் தான் கோவலன் இல்லையா? பாண்டிய நாட்டு அரசன் தன்னோட மனைவி கோப்பெருந்தேவியோட கால் சிலம்ப திருடினது கோவலன் தான் அப்படின்னு பொற்கொள்ளன் சொல்றதை கேட்டு பிளைண்டா எந்த ஒரு விசாரணையுமே பண்ணாத திருடினது கோவலன் தான் அப்படின்னு முடிவு பண்ணி அவனை கொன்னுட்டு அந்த சிலம்பை கைப்பற்றிட்டு வாங்க அப்படின்னு ஆணையிடுறாரு. அதை கேட்டு அந்த காவலர்களும் கோவலனை எந்த ஒரு விசாரணையுமே பண்ணாம கொன்னுட்டு அந்த கால் சிலம்பை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கண்ணகி கோபத்தோடையும் ஆதங்கத்தோடையும் தன்னோட காதல் மன்னவன் இறந்துட்டான் அப்படின்ற துக்கத்தோடையும் பாண்டிய மன்னனை நோக்கி போய் உண்மை என்னன்னு புரிய வச்சு, ஸோ இதனால் தலை குனிஞ்சு அந்த பாண்டிய மன்னன் தான் செய்த தவறுனால ஒரு உயிரே போயிருக்கு அப்படின்றதால அவரும் இறந்துடுறாரு. அவங்க மனைவி கோப்பெருந்தேவியும் இறந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துல அநீதி இழைச்சது பாண்டிய மன்னன், பாதிக்கப்பட்டது கண்ணகியும் கோவலனும். அப்படின்னு இருக்கும்போது மதுரையே ஏன் எரியணும் அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வருது இல்லையா? இதுல முதல் காரணம் என்னன்னா, பாண்டியன் மன்னன் ஆணையிடும் போது அந்த அரசவையில மந்திரிகள், அறிவில் சிறந்தவர்கள் எல்லாருமே இருந்தாங்க. பட் யாருமே தீர விசாரிச்சுட்டு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு அந்த இடத்துல யாருமே டிஃபெண்ட் பண்ணவே கிடையாது. மன்னர் சொல்ல மட்டுமே வேத வாக்கா எடுத்துட்டு அவங்க எல்லாருமே அமைதியா இருந்துட்டாங்க. ரெண்டாவது, இந்த சிஸ்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற மக்கள் இதை யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கல, எல்லாரும் அமைதியா மட்டுமே இருந்திருக்காங்க.
இந்த காரணத்தினால தான் அந்த மதுரையே அழிக்கப்பட்டு அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி ஒரு புதிதான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு நிகழ்வை நான் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு முன்னாடி ஒரு அநீதி நடக்குதுன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கலனாலும், அதை அமைதியாக இருந்தாலும் நம்ம அந்த ஒரு குற்றத்துக்கு துணை போகிறதா தான் அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அதில் அமைதியாக இருந்தனாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்கலனாலும் நம்ம தான் அங்கே குற்றவாளிகள் ஆகிறோம். ஸோ இந்த சிஸ்டம் தப்பாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் தவறாக இருந்தாலும் சரி, அதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னா தயவு செஞ்சு அதை கேள்வி கேளுங்க அப்படின்றது தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஃபைனலாக இந்த சேனல் வந்து டெய்லி நியூஸ் பற்றி பேசுகிற ஒரு சேனல் கிடையாது. நாம் எல்லாருமே ஒரு விஷயத்தை எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம், நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க சிஸ்டம் உண்மையாகவே நமக்கு பயனளிக்கக்கூடியதா இல்லை நம்மளை அழிக்கக்கூடியதா அப்படின்றத நாம் தெரிஞ்சு தான் அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்ற கேள்வியை உருவாக்குற ஒரு சேனலாக தான் இந்த சேனல் இருக்கும். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.